Taste the Daily. ஆன்மீக செய்தி. கடலூர் தேவனாம்பட்டினம் பகுதியில் இயங்கி வரும் அரசு பெரியார் கலைக்கல்லூரியில் குடிநீர் மற்றும் தரமான உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி விடுதி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கல்லூரி நுழைவாயில் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாமரைக்கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கண்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். குடிநீர் மற்றும் தரமான உணவு, புதிய கட்டிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி கடலூரில் பெரியார் கலைக்கல்லூரி விடுதி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கல்லூரி நுழைவாயில் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. கடலூர் தேவனாம்பட்டினம் பகுதியில் அரசு பெரியார் கலைக்கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதியைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதியில் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். விடுதியில் தரமான குடிநீர் மற்றும் உணவு மற்றும் புதிய கட்டிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என்பதால் 2 வருடத்தில் பலமுறை மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், மீண்டும் அதே நிலை நீடிப்பதால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரியார் கலைக்கல்லூரி நுழைவாயில் முன்பு விடுதி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அங்கு பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்களிடம் தேவனாம்பட்டினம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்கள் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பியும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்கள் உடனடியாக எங்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அப்பகுதியில் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. சுரேஷ். விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கண்ணன். இவங்களுக்கு 2 வருஷமா எங்களுடைய கோரிக்கை, ஒரு புது பில்டிங் கட்டி கொடுங்க, எங்களுக்கு கழிப்பறை வசதி கொடுங்க, எங்களுக்கு குடிநீர் வசதி செய்து கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்க கலெக்டர், எம்எல்ஏ எல்லாருக்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம் சார். ஆனா யாரும் சரியா நடவடிக்கை எடுக்கல சார். மாணவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒன்றிணைஞ்சு போராட்டம் நடத்துறது எங்களுடைய கோரிக்கை சார். எங்களுக்கு எங்களுடைய பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அதிகாரி எங்களுக்கு தனி பில்டிங்கும் குடிநீர் வசதியும் செஞ்சு கொடுக்கணும் சார். நாங்க கழிப்பறைக்கு பயன்படுத்துற தண்ணி தான் சார் குடிச்சிட்டு இருக்கோம். இந்த அவல நிலை எல்லா மாணவர்களுக்கும் நேருது சார். மாவட்டத்தோட தலைநகரத்தில் இருக்கக்கூடிய இந்த பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதி எந்த நிலைமையில் இருக்குன்னா, கடகோடியில் இருக்கக்கூடிய மாணவர் விடுதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சிந்திக்கணும் சார். நாங்க இதுக்கு முன்னாடி 2 முறை கலெக்டரை பார்த்திருக்கோம் சார். கல்லூரி முதல்வர்கிட்ட லெட்டர் கொடுத்துருக்கோம் சார். யாரும் உரிய நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல சார். அதனால இன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் எழுச்சி திறந்து இன்னைக்கு போராட்டம் நடத்துறோம் சார். இன்ன வரைக்கும் எங்களுடைய பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அதிகாரியோ அல்லது கலெக்டர், யாரும் அடிஷனல் கலெக்டர் யாருமே எங்களை சந்திக்கல சார்.